மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஜூன் 7ஆம் தேதி திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என்ற அறிவிப்பானது வெளியாக இருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை தர இணைகிறார் எமது செய்தியாளர் பாரி கார்த்திக். அவரிடம் பேசலாம். வணக்கம் பாரி கார்த்திக், இந்த அறிவிப்பு தொடர்பான விவரம். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் திமுக உடைய மாவட்ட செயலாளர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொகுதி பார்வையாளர் கூட்டம் வருகின்ற 7ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10:30 மணி அளவில் காணொலி காட்சி வாயிலாக நடைபெறும் என்று தற்போது திமுகவினுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்திருக்கிறார். அப்போது மாவட்ட செயலாளர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், தொகுதி பார்வையாளர் என அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் இந்த அறிவிப்பானது விடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 2 முறை இந்த தொகுதி பார்வையாளர் உள்ளிட்ட நாடாளுமன்ற குழு அந்த பல்வேறு கூட்டங்கள் நடைபெற்றது. குறிப்பாக வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக ஏற்கனவே திமுக சார்பில் 234 தொகுதிகளுக்கும் தொகுதி பார்வையாளர் நியமிக்கப்பட்டு அவர்களுக்கான பணியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அனைத்து இடங்களிலும் மாவட்ட செயலருடன் தொகுதி பார்வையாளர்கள் சேர்ந்து பல்வேறு பணிகளை, குறிப்பாக பூத் ஏஜென்ட் அமைப்பது மற்றும் புதிதாக உறுப்பினர்கள் சேர்ப்பது, மேலும் இருக்கக்கூடிய உறுப்பினர்களை அதாவது புதுப்பித்தல் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் அவர்கள் கொடுக்கப்பட்டு ஏற்கனவே 2 முறை காணொலி காட்சி வாயிலாக இந்த கூட்டமானது நடைபெற்றது. அதன் அடிப்படையில் தான் தற்போது இந்த கூட்டம் மாவட்ட செயலர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்ச்சியாக தொகுதி பார்வையாளர் கூட்டம் நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டமானது வருகின்ற தேர்தலுக்கான கூட்டம் என்று இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக உறுப்பினர் சேர்க்கை என்ற அடிப்படையில் இருந்தாலும் கூட இந்த கூட்டத்தை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே 2024 நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 5 முறை இந்த தொகுதி பார்வையாளர் கூட்டம் நடைபெற்றது. அந்த தொகுதி பார்வையாளர் நடைபெற்ற பிறகு தற்போது புதிதாக 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு புதிதாக பார்வையாளர் நியமிக்கப்பட்டார்கள். அப்போது 100க்கும் மேற்பட்டோர் ஏற்கனவே 2024 முன்னதாக பணியாற்றியவர்களும் புதிய பொறுப்பாளர்களான 100க்கும் மேற்பட்டவர்களும் 234 தொகுதி பார்வையாளர்கள் போடப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் வருகின்ற கூட்டம் 7ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் அவர்கள் காணொலி காட்சியின் வாயிலாக அனைத்து மாவட்ட செயலர்கள் மற்றும் 234 தொகுதி பார்வையாளர்கள் நாடாளுமன்ற உறுப்பினருடன் பேச இருக்கிறார். வருகின்ற தேர்தலுக்கு முன்னோட்ட பணிகளை இந்த குழு எடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல ஏற்கனவே நியமிக்கப்பட்டபடி இந்த தொகுதி பார்வையாளர்கள் தங்களுடைய பணிகளை எவ்வாறு செய்கிறார்கள் என்று அந்தந்த மாவட்ட செயலர்கள் மூலமாக தலைமைக்கு அறிக்கை அனுப்பப்பட்ட நிலையில் தொடர்ச்சியாக முதலமைச்சர் அவர்கள் தொகுதி பார்வையாளருடன் பேசி வருகிறார். அதன் அடிப்படையில் தான் வருகின்ற 7ஆம் தேதி மீண்டும் இந்த கூட்டமானது முதலமைச்சரும் திமுக தலைவருமான திரு மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடைபெற இருக்கிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.